இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுக்கிட்டே தேடிகிட்டே வந்தோம். சரி, பிறகு குரூப்பில் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் ரெஸ்டாரண்ட் எங்கேன்னு பார்த்து போடுங்க, நாங்களும் வந்தீங்கன்னா ஒரே அதே திங்க முடியாது, ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம ஊர் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கடை இருந்தது. எது சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட், தமிழ் உணவகம்னு போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு அங்கே என்ன இருக்குது, என்ன மெனு இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடைக்குள்ளே வந்துட்டோங்க. மெனு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இட்லி 3 செட்டு 4 इडली डोसा, पूरी पोंगल, आनियन डोसा, मुट्टा डोसा, मसाला डोसा, घी रोस्ट है। हाँ उधर नहीं है, ब्रेकफास्ट में यही है, इडली डोसा, पूरी पोंगल, मसाला डोसा। தமிழ் கிடையாது. डोसा मसाला डोसा है, आनियन डोसा, मुट्टा डोसा है, घी रोस्ट है, नाइस डोसा, सेट कट्टा, super. मसाला डोसा अच्छा, उसमें मसाला भी होता है। ठीक है, ये दो मसाला डोसा। ओके सर। 2 மசாலா தோசை சொல்லியிருக்கோம். தமிழ்காரன்னு சொன்னாங்க, நல்லா வேலை பார்க்குற ஆள் ஹிந்திக்காரன் இருக்காங்க. ஓகே, தமிழ் ஆள் கிடையாது, தமிழ் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த பாருங்க மெனு பாருங்க. वड़ा नहीं, वड़ा फ्रेश मिल्क जिंजर चाय। தோசை எவ்வளோ ஹாட்டாக இருக்குது. முக்கியமாக இந்த ஃபீல் தெரியுது. ஓகே, நார்மல், ரொம்பலாம் சூப்பர் முடியாது. ஓகே தான். நம்மளுங்க கம்மியாக இருக்காங்க, தமிழ் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுங்க ரொம்ப கம்மியாக, ஒரே ஒருத்தர் தான் தமிழ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஹோட்டலில் ஹிந்திக்காரங்க வேலைக்கு வைக்கிறாங்களோ இங்கேயும் வந்து ஹிந்திக்காரங்க தான் வேலைக்கு இருக்காங்க. தமிழர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல, எல்லாம் ஐடி ஃபீல்டில். சாம்பார் ஓகே, இந்த சட்னி எப்படி பண்ணிருக்கோம். நாட் பேட். ஓகே, பார்க்கலாம். சட்னி எல்லாமே தான் ஆவரேஜ் தான், ரொம்பலாம் வந்துட்டு அப்படி டேஸ்ட் எதிர்பார்த்துலாம் வராதிங்க.
நார்மல், எவ்ரி திங் இஸ் நார்மல். ஓகே, சாப்பிட்லாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம், இதெல்லாம் சூப்பர் அப்படிலாம் கிடையாது. நார்மல் தோசை கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லை, ஆயில் கிடையாது, வரன்னு தான் இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அந்த கோயம்புத்தூர்காரங்க வந்து அன்னபூர்ணா மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடைக்காது. சுத்தமாக எண்ணெய் இல்லை, தோசையில் சுத்தமாக எண்ணெயும் இல்லை. இது எண்ணெய் ஊற்றுவாங்களா இல்லைன்னு தெரியல, எண்ணெயே இல்லை, வரன்னு தான் இருக்கும். ஆவரேஜ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. விட்டா போதுன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. தோசையில் எண்ணெய், அதாவது எண்ணெயே ஊற்றலை, அப்படியே வரன்னு இருக்குது. உள்ளே இறங்க மாட்டேன்ருச்சு. டோட்டலி பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னைக்கு காலையில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா மூட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆமாம், தோசை சரியில்லை. மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மசால் மாதிரி இல்லை. இது ஏதோ கிரேவி மசாலா, அதான் உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி ஒன்று போட்டு உள்ளே ஊற்றி வச்சு அப்படியே இவ்வளோ திக்காக இவ்வளோ வச்சுருக்காங்க. மசாலா அளவாக வச்சு மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணால் ஓகே, நல்லாயிருக்கும். இது என்னமோ இவ்வளோ இருக்குங்க. ஒரு சட்டி, என்ன சொல்கிறது, ஒரு சட்டி மசாலாவை தூக்கி உள்ளே கொட்டி வச்சுருக்கானுங்க. தோசையில் எண்ணெயும் ஊற்றலை. அப்பா போகுண்டா சாமின்னு சொல்லிட்டு நல்லா பாதி தான் சாப்பிட்டேன், முடியல, அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. சரி, அடுத்து இன்னைக்கு எங்கே போகிறது? நேமா இன்றைக்கி மெரினா சைடு போவோம்னு நினைக்கிறேங்க. அதான் பிளானு. மெரினா, அந்த பீச்சு, மாலு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ½ அன் ஹவரில் அப்படியே டுவர்ட்ஸ் கிளம்புறோம். போகும்போது உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோ வந்துட்டு எங்கே பஸ் ஏறணும், எப்படி போகணுங்கிற ரூட்டையும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். என்னென்னா ஒரு நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கோம். அங்கே தான் நம்ம இட்லி தோசை டெய்லி காலையில் இட்லி தோசை பொங்கல் வடை இதே தான் சாப்பிட்றோம். இங்கே வந்தாவது பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு வேறு ஐட்டம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். அவன் இருந்துட்டு குரூப்பில் தமிழ் ரெஸ்டாரண்ட்டு சொல்லுங்கள், அது போய்ட்டு ஏதோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற தமிழ் ரெஸ்டாரண்ட்டு அது தேடி பார்த்ததில் இது ஒன்று இருந்தது. போர்டு மட்டும்தாங்க தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உள்ள ஓனர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுகிறாப்படி, ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. மாஸ்டர் வேறு தமிழால் இருப்பான். ஒரு ஆள் தமிழால் இருந்தாருங்க, ஒரே ஒருத்தர் தமிழால் இருந்தார். ஆமாம், வேறு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒருத்தர் வந்து தமிழால் இருப்பார் போல இருக்குது. சாம்பார்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான், ரொம்ப பெருசாக கிடையாது. ஒருவேளை நம்ம வந்துட்டு ஒரு தப்பான தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோமோ தெரியலை. மேபி உங்களுக்கு நல்ல தமிழ் ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சிருந்தால் போடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம். இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் என்னென்னா ஆப்கானிஸ்தான் ஃபுட்டு. ஆமாம், இங்கே நிறையா ஆப்கானி இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு செக் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு வந்தால் கிடைக்காது. இதுக்காக ஆப்கானிஸ்தான் போவோம். பட் இப்போ கிடைக்கும் போது வந்து நம்ம அதை டேஸ்ட் பண்ணிக்கிற நல்லா இருக்குது. அதனால் ஆப்கானிஸ்தான் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சுருந்தேன், அதுக்கு போகலான்னு இருந்தோம். அவன் இருந்துட்டு குரூப்பில் வந்துட்டு தமிழ் ரெஸ்டாரண்ட் போங்க, தமிழ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்றதுனால வந்தோம். சரியில்லை. ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து அடுத்து நம்ம எங்கே போகணும், மற்ற இடங்களை சுற்றி பார்க்கணும், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் ஈடுபடுவோம். நாங்கள் வந்துட்டு அடுத்து கிளம்பும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம், எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் கொடுக்குறோம்.